இன்றைக்கு ஆந்திர துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டவர்களும் பேசியிருக்கிறார்கள். நான் பெருமாளின் காலடியிலிருந்து சொல்லுகிறேன், நிச்சயமாக சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தியவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், அழிந்து போவார்கள். அதை விட வேற என்ன வார்த்தை சொல்லணுமோ சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய எந்த கருத்தாக இருந்தாலும் இனி பொதுவான கருத்தா இருக்குமே தவிர ஹிந்துத்வா என்கிற இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக அவர் பேச மாட்டார். பேசினால் மீண்டும் சர்ச்சை பொருளாவார், பேசினால் மீண்டும் பல்வேறு இன்னலுக்குள்ளாவார் என்பது அவருக்கு தெரியும். நீங்க ஆரம்பத்திலிருந்து பாருங்க, ஒரு குடிகாரன் கூட போதையில் இருக்கும் பொழுதுதான் மாறி பேசுவான். ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் 24 மணி நேரமும் போதையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போன்று எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய பேச்சு மாறிக்கொண்டே இருக்கும். அனைத்து கட்சிகளையும் அழைக்கிறேன்னு சொல்லுவாரு. அடுத்த நாளே விஜய் போன்று 100 விஜய் வந்தாலும் இங்கே திமுகவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேசுவார். தலைவர் பேசக்கூடியதில்லை, சில தருதலைகள் பேசக்கூடிய பேச்சு தான் அது. திருமாவளவன் அவர்கள் பல்வேறு பெண்களோடு தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கவில்லை. திருமாவளவன் அவர்கள் திருட்டுத்தனத்தை திமுகவோடு கூட்டணியே அமையாது என்று நாங்கள் சொல்வதற்கு தயாரா இல்லை. வருங்காலத்தில் அப்படி அமையுமேயானால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சித்தாந்தத்தை, இந்துத்துவா என்கிற அழகிய வாழ்வியல் முறையை விட்டுக் கொடுக்காமல் எங்களுடைய ரேல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் பாஜகவின் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். பவன் கல்யாண் அவர்கள் நேரடியாகவே உதயநிதியை தாக்கியிருக்காரு. சனாதனத்தை பற்றி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காரு, சனாதனத்தை பற்றி பேசினால் சனாதனம் அழியாது, பேசியவர்களாம் அழிந்து போயிருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு அடி அடிச்சிட்டாரு. ஆனால் இது குறித்து உதயநிதி கிட்ட கேட்கும் போது வெயிட் அண்ட் சி இந்த பதிலை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இது மோடி மேலே இருக்க ஒரு பயமா, இல்லை பாஜகவுக்கும் திமுகவும் ஒரு நல்ல உறவு ஒன்று வந்துட்டுருக்கு, அதை கெடுக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு நழுவிட்டாரா? அதெல்லாம் இல்லைங்க. ஆல்ரெடி அவர் சனாதானம் பேசியதுனால உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கு ஆளாகி இருக்கிறார், உயர்நீதிமன்றத்தின் கண்டிப்புக்கு ஆளாகி இருக்கிறார், வெகுஜன இந்துக்களுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியே பெரிய நெருக்கடிக்கு உள்ளானது. ஒரு சனாதனத்தை இழிவுபடுத்தி பேசிய பிறகு ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கரில் அங்கெல்லாம் பிஜேபி வெற்றியே பெறாது என்று பேசிய இடங்களிலெல்லாம் பிஜேபி பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு 3 மாநிலங்களில் சட்டமன்றத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இனி இதை பேசினால் அது தேவையற்ற பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பது மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதனால் அதை அவர் தவிர்க்கிறாரு. அதுக்காக என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி தப்பிக்க முடியுமோ அந்த வார்த்தையை செய்வார். ஆனால் நம்ம அண்டை மாநிலமாக இருக்கிற ஆந்திரா உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் சனாதன தர்மம் என்கிற இந்த தேசத்தின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, வாழ்வியல் முறையை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாடு கடவுள் மறுப்பு கொள்கை என்கிற ஒரு சாபக்கேடான கொள்கையை வைத்துக்கொண்டு மக்களுக்கு பணத்தை மட்டும் கொடுத்து அதன் மூலம் பதவிகளில் வரக்கூடியவர்களை கடைசி காலமாவது மாறுவார்கள் என்று நினைக்கும் பொழுது அது மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு ஆந்திர துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டவர்களும் பேசியிருக்கிறார்கள். நான் பெருமாளின் காலடியிலிருந்து சொல்லுகிறேன், நிச்சயமாக சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தியவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், அழிந்து போவார்கள். அதை விட வேறு என்ன வார்த்தை சொல்லணுமோ சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறார் என்றால் தேசம் முழுக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கருத்தை மன்னிக்க தயாரில்லை என்பதை மற்றும் ஒரு முறை நினைவுபடுத்தி இருக்கிறார். இல்லை, இவர் சனாதனத்தை பற்றி பேசினாலும் பரவாயில்ல, பவன் கல்யாணுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா? அது கூட கொடுக்காமல போயிருக்காரு. அதான் சொல்றேன்னு, இனி அவர் சனாதன தர்மம் பவன் கல்யாணம் எந்த கருத்துக்கும் பதில் பேச மாட்டார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய எந்த கருத்தாக இருந்தாலும் இனி பொதுவான கருத்தா இருக்குமே தவிர ஹிந்துத்வா என்கிற இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக அவர் பேச மாட்டார். பேசினால் மீண்டும் சர்ச்சை பொருளாவார், பேசினால் மீண்டும் பல்வேறு இன்னலுக்குள்ளாவார் என்பது அவருக்கு தெரியும். மூத்த தலைவர்கள் சொல்லிய காரணத்தினால இனி அதை பேசுறதுக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய அல்லக்கை, அவங்க அதை பேசுவாங்க. தாய் கழகம், திமுக அது அல்லக்கையாக தான் இருக்கு. தாய் கழகம் என்று சொல்லிக்கொள்ளலாம். இனி இன்னைக்கு தேதி வரைக்குமே மற்றவர்களுடைய ஓசி சோறு சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். உண்மையாக உழைத்து முன்னேறக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஊழல்வாதிகளுக்கு பின்னால் சென்றிருக்க மாட்டார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் இனி சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய கருத்துக்களை பேசாமல் ஒரு பொதுவான தலைவராக உருவாக வேண்டும் என்று அந்த கட்சி நினைக்கிறது. அதனால் மீண்டும் மீண்டும் வழியை சனாதன தர்மத்துக்கு எதிராக பேச மாட்டார்.
இல்லை பவன் கல்யாண் இப்போ அந்த விஷயத்தை பேசுறதுக்கு என்ன காரணம் சார்? இது ஏன் கேட்குறேன்னா, ஏன்னா உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பேசி ஓராண்டுகள் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பவன் கல்யாண் இதை எடுக்கிறதுனா என்ன காரணம்? ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருக்குமா? அவரும் சினிமாவில் வந்து டெப்டி சிஎம், இவரும் சினிமாவில் வந்து டெப்டி சிஎம், இப்போ வந்து பேசியிருக்காருன்னா என்ன காரணம் சார்? காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாதுங்க. சமீப காலமாக திருப்பதியில் அந்த லட்டு சர்ச்சை, அதில் அவர்களுடைய புனிதம் கெடப்பட்டதாக பெரும்பாலான இந்துக்கள் மன உளைச்சலில் இருக்கிறார்கள். குறிப்பாக அவரே விரதம் இருந்து நேரடியாக திருமலைக்கு நடந்து சென்றிருக்கிறார். அது உணர்வுபூர்வமான செயலாக இருந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த லட்டு புனிதம் என்பதையெல்லாம் தாண்டி இங்கே பரிதாபங்கள் என்கிற ஒரு யூடியூப் சேனலில் அதை லட்டை வச்சு அசிங்கப்படுத்துறது, நடிகர் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் அது என்னமோ ஒரு சென்சிட்டிவ் விஷயம் சிரிச்சுக்கிட்டே பேசி இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவது, இதெல்லாம் தமிழகத்தில் தான் நடக்குது. அப்போ இதுக்கு என்ன மூல காரணம், ஏன் இவர்கள் இதை பேசுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற மாநிலங்கள் இல்லாமல் இங்கே மட்டும் இந்த இந்து உணர்வுகள் இழிவுபடுத்தப்படுவது ஏன் என்றால், அதற்கு மைய காரணமாக சனாதன தர்மத்தையே இங்கு இழிவுபடுத்தி பேசக்கூடியவர்கள் தான் துணை முதலமைச்சராக தமிழகத்தில் இருக்கிறார்கள். இப்போ இதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவர் நினைத்த காரணத்தினால் அப்படி பேசியிருக்கலாம். அதனால் அந்த உணர்வுபூர்வமான பேச்சாக நான் பார்க்குறேன். தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலேயே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குடிப்பழக்கம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இவங்க கேட்ட கேள்விக்கு அவர் வேற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அவரை போன்ற ஒரு அருவருக்கத்தக்க தலைவர் பட்டியல் சமூகத்திற்கு ஒரு தலைமைத்துவத்தை தாங்குவதற்கு கிடைத்திருக்கிறார் என்கிற பிம்பம் இருக்குல்ல, அது உண்மையாகவே மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லட்சக்கணக்கான நல்லவர்களில் நானும் ஒருவனாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், ஒரு குடிகாரன் கூட போதையில் இருக்கும் பொழுது தான் மாறி பேசுவான். ஆனால் திருமாவளவன் அவர்கள் 24 மணி நேரமும் போதையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போன்று எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய பேச்சு மாறிக்கொண்டே இருக்கும். அனைத்து கட்சிகளையும் அழைக்கிறேன்னு சொல்லுவார். அடுத்த நாளே விஜய் போன்று 100 விஜய் வந்தாலும் இங்கே திமுகவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேசுவார். அதிமுகவை அழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட போகும்போது இங்கே வந்து நிர்வாக சீர்திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு, அதனால் மதுவிலக்கை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அடுத்த கருத்தை சொல்லுவார். மதுவிலக்கு மாநாடு என்பதை சுருக்கி மகளிர் மாநாடு என்பதை பெரிதுபடுத்தி காட்டி, அந்த மாநாட்டிலேயே மகளிர் அவமானப்படுத்தப்பட்டதும் அசிங்கப்படுத்தப்பட்டதும் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மகளிர்களே மிகப்பெரிய அளவிற்கு தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டதையுமே நம்ம ஊடகங்களில் பார்த்தோம். இதுதான் அவர் மகளிர் மாநாடுன்னு சொல்லி மது ஒழிப்புக்காக நடத்திய லட்சணம். அதனுடைய அதிகபட்ச பேச்சாக ஒரு பொது சபையில் ஒரு நாகரீக பேச்சு கூட பேச தெரியாதவராக திருமாவளவன் இருக்கிறார் என்பதை தான் அந்த மாநாட்டினுடைய பேச்சு அடையாளப்படுத்தியது. அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லிட்டாங்க, அதாவது அவர் மாலை அணிவிக்க போகிறார், காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தார், காந்தியடிகள் சிலைக்கு மாலை அணிவிக்கலை. ஒருவேளை காந்தியடிகள் அவர்கள் இந்த மதுவிலக்கு என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார், இவர் போலி நாடகம் போடுவதனால இந்த குற்ற உணர்வு குறுகுறுக்குதோ அதனால் போய் இவர் மாலை அணிவிக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வியை வைத்தாங்க. இது அரசியல் ரீதியான ஒரு நியாயமான கேள்வி. அதுக்கு இவர் என்ன பதில் அளிச்சிருக்கணும், கவர்னர் அவர்கள் வருவதற்கு முன்னால் நான் போய் மாலை அணிவிக்கக்கூடாது, அப்படி ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, ஸோ அதனால் நேரமாகிடும் என்பதனால் நான் அணிவிக்கலை, அதை போய் நான் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தி விட்டு இந்த மாநாட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் அதுதான் அதுக்கு பதில். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நினைக்கிறேன், அவரை நினைக்கிறார், என்ன நினைக்கிறார், தமிழிசை அவர்கள் மதுப்பழக்கம் இருக்காது, அவர்கள் குடிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் நினைக்கலாமா, திருமாவளவன் அவர்கள் பல்வேறு பெண்களோடு தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கவில்லை, திருமாவளவன் அவர்கள் திருட்டுத்தனத்தை சிறு வயதிலே நிறைய செய்தார் என்று நான் நினைக்கலே, ஆனால் அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறோம், இப்படி ஏதாவது சொல்லலாமா, அது அநாகரிகமாக இருக்காது. இது வந்து ஒரு தலைவர் பேசக்கூடியதில்லை, சில தருதலைகள் பேசக்கூடிய பேச்சு தான் அது. அது இவர் பேசுகிறதை நினைக்கும் போது தான் வேதனையாக மட்டுமல்ல, இவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை இவர் எப்படி பண்படுத்துகிறார், எப்படி தூண்டி விடுகிறார். ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் ஒரு பொது மேடையில் இப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமா, திருமாவளவன் இந்த அளவிற்கு உச்சக்கட்டத்திற்கு போவாரா என்பது போன்று நிறைய சர்ச்சைகளை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய புதிதாக இதை பார்க்கல, தெய்வங்களையே ஆபாசமாக அருவருக்கத்தக்க விதமாக இருக்கிறது என்று பேசியவர் திருமாவளவன். காந்தியடிகள் சகிப்புத்தன்மையையும் சமாதானத்தையும் பேசும் பொழுது திமிரி எழி திருப்பி அடி, அடுத்த சாதி பெண்ணை இழுத்து கொண்டு வா என்று சொல்லி சாதிய வன்முறையை தூண்டிவிட்டவர் திருமாவளவன் அவர்கள். பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று தயாநிதி மாறன் அவர்களும் TR பாலு அவர்களும் பேசிய பொழுது அதை தோழமை சுற்றுதல் என்று சொல்லி தட்டி கொடுத்தவர் திருமாவளவன்.
வேங்கை வயலில் குடி தண்ணீரில் மலத்தை கலந்து பல மக்கள் அதை குடித்து நோயாளியாக ஆன பொழுது பெயரளவிற்கு கூட்டம் நடத்திவிட்டு இன்றைக்கு வரை அந்த வழக்குக்கு என்ன தீர்வானது என்பதை தமிழக அரசிடத்தில் தட்டி கேட்காத மிகப்பெரிய தைரியசாலி திருமாவளவன். அதனால் பட்டியல் சமூகத்தில் ஒரு பெரிய சோதனைக்குரிய களமாகத்தான் இன்றைக்கு திருமாவளவன் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சமூகத்தை நாங்கள் மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காக கல்வியில், பொருளாதாரத்தில் அந்த சமூக மக்கள் முன்னேற வேண்டும். சமூக நீதியில், சமத்துவத்தில் அவர்கள் வர வேண்டும் என்றால் திருமாவளவன் போன்ற நாடக கம்பெனி நடத்தக்கூடிய இது போன்ற மக்களை ஒதுக்கிவிட்டு, இது போன்ற போலி தலைவர்களை ஒதுக்கிவிட்டு, உண்மையான தேசியத்தை, உண்மையான தமிழர் நலனை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் பட்டியல் சமூக மக்கள் ஒருங்கிணைந்தால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வும் வளமும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதை தான் நாங்களும் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் ஒரு இடத்துல அடுத்த அமாவாசைக்குள்ளே செந்தில் பாலாஜியோட பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இது போல் பேச்சுக்கள் எழுந்துகிட்டே வருது சார்? பொதுவாக இந்த அமாவாசையில் இது நடக்கும், பௌர்ணமியில் அது நடக்கும் என்கிற பேச்சில் எனக்கு தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை கிடையாது. அது அவருடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை தவறு செய்திருக்கிறார். தவறு செய்ததற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார், சிறையில் இருக்கிறார். இப்பொழுது ஜாமீன் வந்தால் கூட அவரை விசாரிப்பதற்கென்று ஒரு தனி நீதிபதியை போட்டு சிறப்பாக விசாரிக்க வேண்டும், சீக்கிரம் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதனால் கூடிய விரைவில் விசாரித்து அந்த அடிப்படையில் மீண்டும் அவர் நிலையாக கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்படுவார் என்பது யதார்த்தமான உண்மை. நடுவில் இவர்கள் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், ஒரு கொள்ளையடித்தவன தியாகி என்ற ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டாடி கொண்டிருக்கிற திமுகவிற்கு இது தற்காலிக ஒரு வெற்றியாக, தற்காலிக தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நிலையாக இருக்கும். ஆனால் நிரந்தர தீர்வு என்பது எப்பொழுதுமே செந்தில் பாலாஜி அவர்கள் தண்டனை பெற்று சிறைக்கு போவதுதான். அது விரைவில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிச்சயமாக தனி நீதிபதிகள் சரியான முறையில் விசாரித்து விரைவில் அவரை சிறைக்கு அனுப்ப வேண்டிய காரியத்தை பார்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் இந்த நிதியை தரமாட்டேன்னு திட்டவட்டமாக சொன்னது பிறகும் மோடி அவர்களை ஸ்டாலின் நேரடியாக சந்தித்த பிறகு இந்த நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழகத்தை மோடி அவர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார் என்ற பொய்யான பிம்பத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உடைத்திருக்கிறார். தமிழக மக்களின் மீது என்றைக்கும் அன்பும் அளவிலாத பாசமும் அவர்களை அரவணைக்கக்கூடிய பண்பும் இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்ன இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலம் நிரூபித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு ஒதுக்குகிறார்கள் அப்படின்றது தான் திராவிட கட்சிகளுடைய பேச்சாக இருந்தது. குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் அதையே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இந்த 2ஆம் கட்ட பணிகளுக்கான ஒதுக்கீடு நிதி எவ்வளவு, அதை தமிழக அரசு தான் ஏன் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு புள்ளி விவரங்களை மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதையும் மீறி இவர்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு தேவை, அதுதான் எங்களுடைய முன்னேற்றத்திற்கான காரணம் என்று சொல்லும் பொழுது தாயுள்ளம் கொண்ட திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த இஷ்யூஸில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு, மத்திய அரசிற்கு அந்த ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக என்று பிரதமருடைய அந்த திட்டங்களால் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றாலும் கூட தமிழக மக்களுக்கான குரலாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோள் என்பது இதில் ரொம்ப முக்கியமானது. அந்த வேண்டுகோள் என்பது மத்திய அரசு பரிசீலித்திருக்கிறது. தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் ஒருங்கிணைத்து தான் இன்றைக்கு மீண்டும் இந்த நிதியை தருவதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறார்கள். இது திமுகவுடைய வெற்றி கிடையாது, தமிழக மக்களுக்கு பாரத பிரதமர் கொடுத்த பரிசு. எங்களுடைய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த நிதியின் மூலம் தமிழக மக்கள் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைவார்கள், நகரத்தின் முன்னேற்றம் என்பதும் வாழ்வியலின் முன்னேற்றம் என்பதும் இன்னும் சிறப்பாக இருக்கும், அதற்காக மத்திய அரசு என்றென்றும் தமிழக மக்களோடு இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வெறும் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரு அப்படின்ற ஒரு நிலை இல்லை, பிரதமர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார், அதை கொடுத்திருக்கிறார், அதை நாங்கள் வரவேற்கிறோம்.
இந்த நிதி பகிர்வு மூலயமா இப்போ மோடி அவர்கள் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியை வெகுவாக பிரிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் இறங்கியிருக்காரு. அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரியான யூகங்களுக்கு போக காங்கிரஸை தனிமைப்படுத்தணும். காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் ஒரு நிலையான கொள்கை உடையவர்கள் கிடையாது. அது மாறி மாறி கொள்கை இல்லாமல் கூட்டணி அமைக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவர்களுக்கு தேர்தல் வெற்றி என்பது அவசியம். பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை முக்கியம். கொள்கை சார்ந்து தான் நாங்கள் கூட்டணி அமைப்போமே தவிர கொள்கைக்கு எதிராக ஒரே கருத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுகவோட கடந்த காலத்தில் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். கூட்டணி அமைத்த காலத்தில் கொள்கை எங்களுடைய கொள்கை இதுதான் என்று திமுகவிற்கு தெரியும். அதே நேரத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்து 5 ஆண்டுகள் திமுக எங்களோடு பயணித்திருக்கிறது. அதனால் திமுகவோடு கூட்டணியே அமையாது என்று நாங்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை. வருங்காலத்தில் அப்படி அமையுமேயானால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சித்தாந்தத்தை இந்துத்துவா என்கிற அழகிய வாழ்வியல் முறையை விட்டு கொடுக்காமல் எங்களுடைய கொள்கை என்பதை எந்த இடத்திலும் நாங்கள் பிறழ்ந்து விடாமல் திமுகவோடு கூட்டணி சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையுமேயானால் அது காலம் முடிவு செய்யும், மத்திய தலைமை முடிவு செய்யும். நாம் இப்போ யூகம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. குறிப்பாக தேர்தல் வருவதற்கு 15-16 மாதங்களுக்கு மேலாக இருக்கிறது. அதனால் அரசியல் களத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எங்களுடைய நோக்கம் என்பது தேர்தலுக்காக நீண்ட காலம் ஒரே கட்சியின் பின்னால் சென்று அதனுடைய ஊழலை மறைத்து லாபம் அடைவதை விட கூட்டணி என்பது வேறு, ஒரு அரசியல் கட்சியாக அல்லது ஒரு ஆட்சியாக திமுக தவறு செய்யுமேயானால் அந்த தவறை தட்டி கேட்டு மக்களுக்கு நியாயத்தை பெற்றுத் தருவது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை நாங்கள் செய்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்தாலும் ஒரு சீரான வளர்ச்சி, சரியான வளர்ச்சியில் போய் கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியில் நாங்கள் தனித்துவமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நோக்கி பயணிக்கிறோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.